உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தனா, ஐயோ தனாக்கு என்னாச்சு? தனா, என்னாச்சு மாயா? டென்ஷன் ஆகாதீங்க பெரியம்மா, ஒன்னும் ஆகல. இப்ப அவ நல்லா இருக்கா. எங்க போனா? என்னாச்சுப்பா? அத்தை, நான் சொல்றேன், மேல வாங்க. தனா, ஐயோ தனா, தனா, மாயா என்ன நடந்துச்சு மாயா? தனாவ பாம்பு கடிச்சிருச்சு பெரியம்மா. என்னது? தனா, தனா, ஐயோ தனா, தனா, பயப்படாதீங்க, எதுவும் ஆகல. சாதாரண பாம்பு தான், விஷம் அதிகமா ஏறல. இவ எதுக்கு இந்த நேரத்துல வெளியே போனா? எங்க இருந்தா? அது வந்து கார்த்திக்க பார்க்கதான். என்ன? அவனை பார்க்கவா? அந்த கார்த்திக் தான் கால சுத்தன பாம்பா இருக்கானே. இன்னும் எத்தனை நாள் அவனால என் பொண்ணு கஷ்டப்படணும்? அவனால தனாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதிரு. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க விட மாட்டேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அத்தை. நீங்க தனா கூட இங்கேயே படுத்துக்கோங்க. அவளுக்கு எப்ப வேணாலும் நினைவு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இவ கூடவே இருங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன். பெரியம்மா, தனாக்கு எதுவும் ஆகாது. இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிரும். நீங்க தைரியமா இருங்க. நம்ம எப்படி இங்க வந்தோம்? நம்ம நைட்டு கார்த்திகை தானே பார்க்க போனோம். அம்மா, 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 தனா எந்திரிச்சிட்டியாமா? நல்லா இருக்கியாமா? என்னாச்சுமா? ஏன் தனா ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்ற? ஐயோ அம்மா, நான் எதுவும் பண்ணலமா. நீ எதுவும் பேசாத. ஐயோ, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன மன்னிச்சிருமா. நான் போனது தப்புதான். ஆனா எந்த தப்பான எண்ணத்தோடையும் நாங்க போகலமா. கார்த்திக் சார் கிட்ட திரும்ப என்ன தொல்லை பண்ண வேண்டாம், என்ன மறந்துருங்கன்னு சொல்லதான் போனேன். அதுவும் அவர் உயிரை விட போறேன்னு சொன்னாரு. அப்படி ஏதாவது நடந்து நம்ம குடும்பத்துக்கு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க போனோம். அந்த ஊர்லயே ஒரு தடவை நான் கார்த்திக் சார் கிட்ட இதை சொன்னேன். அவன் ஊருக்கு வந்தானா? ஆமாமா.
இனிமே எப்பவுமே என் லைஃப்ல வராதீங்கன்னு சொல்லதான் நான் அங்க போனேன். ஆனா என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் மயங்கி விழுந்துட்டேன். நீ போற வழியில உன்னை பாம்பு கடிச்சிருக்கு தானா? நல்ல வேளை, கடவுள் துணையால உனக்கு எதுவும் ஆகல. அப்படி தப்பா ஏதாவது ஆயிருந்தா நாங்கெல்லாம் என்ன ஆயிருப்போம்? உன் அப்பாவுக்கு நான் என்னடி பதில் சொல்லிருப்பேன்? இனிமே இந்த மாதிரி பண்ணாத தானா, அவனை பார்க்க போகாத. அம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் அவரை பார்க்க போனதே நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் போனேன். என்ன நம்புமா. மாயாவுக்கு அடுத்து நீயும் நம்ம குடும்பத்தை பத்தி இவ்ளோ யோசிக்கிறத நினைச்சா சந்தோஷமா இருக்குதானா? என்ன தானே ஆச்சு? இல்லம்மா, நான் நம்ம குடும்பத்துக்காக யோசிக்கிறதும் அந்த மாயா யோசிக்கிறதும் உனக்கு ஒன்னா தெரியுதுல. அவளாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். அந்த மாயா உங்களுக்கு நல்லவளா தெரியறால. பரவாயில்லம்மா, ஆனா என்னைக்குமே அவ எனக்கு செஞ்சத நான் மறக்கவே மாட்டேன். நான் மட்டும் குடும்பத்தை பத்தி யோசிக்கணும், ஆனா என் வாழ்க்கை, என் சந்தோஷம், இதை எதை பத்தியும் நீங்க யோசிக்க தயாரா இல்ல. தானா, நானும் சரி மாயாவும் சரி உன் நல்லதுக்காக தான் சில விஷயங்களை செஞ்சோம். அது உனக்கு இப்ப புரியாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப. அம்மா ப்ளீஸ்மா, நீங்க நடந்தது எதையும் நியாயப்படுத்த பார்க்காதீங்க. சரி, நீ அதை விட இப்ப நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ண. இனிமே நீ என்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி எங்கேயும் தனியா போக கூடாது. சத்தியம் பண்ணு. என்ன நம்பலையாமா? இதே அந்த மாயாவா இருந்தா இப்படி சத்தியம் பண்ண சொல்லிருப்பியா? பரவாயில்லம்மா, நான் பண்றேன். சத்தியமா நான் இனிமே இந்த மாதிரி சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன். போதுமா? அப்புறம் இன்னொரு விஷயமும் நீ எனக்காக செய்யணும்டி. என்னம்மா? கதிரு ரொம்ப நல்ல பையன் தானா, அவன் மனசு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. மா ப்ளீஸ்மா, வேற எதை வேணாலும் செய்ய சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா அவனை பத்தி மட்டும் பேசாதீங்க. அவனுக்காக நீ திரும்பவும் இந்த மாதிரி எப்பவும் என்கிட்ட கேட்காத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.